அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த வீடியோவில் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இதில் மலை போல் பாத்திரம் விளக்குற சாமான்கள் இருந்தாலும் அது சீக்கிரமாக எவ்வளோ ஈஸியாக அதை விளக்கி எடுக்கலாங்கிறதுக்கு டிப்ஸ் அண்டு ட்ரிக்கு அதை பற்றி சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். இப்போது பாகற்காயை இது மாதிரி உப்பு போட்டு 10 நிமிஷம் அமுக்கி குலுக்கி வச்சுடுங்க. அது ஒரு அரை மணி நேரம் வச்ச பிறகு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் 2 உப்பு போட்டு 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அதுலேயே நல்லா ஊற மாதிரி நல்லா பிரட்டி வச்சுடுங்க. இந்த பாகற்காய் கசப்பு தன்மையுடையது. இது எப்படி கசப்பு இல்லாமல் நல்லா சுவையாக பொரியல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை உப்பு போட்டு அமுக்கி வைக்கிறதுனால இதில் கசப்புத்தன்மை இல்லாமல் சமைக்கலாம். இப்போ பருப்பு சாம்பார் போட பருப்பு எடுத்திருக்கேன். இதோட 10 சின்ன வெங்காயம், திட்டமான வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்லை. இதில் ஒரு 10 போட்டு இந்த பருப்போடு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ சாம்பார் வச்சு பாகற்காய் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெயை ஊற்றி அதில் பாகற்காயை இறக்கி விட்டுக்கலாம். இதை மாதிரி சமைச்சு பாருங்கள். பாகற்காய் கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பாகற்காய் கசந்துச்சா இல்லையான்னு. அதை கலக்கி அதில் உள்ள தண்ணியை மட்டும் அதில் ஊற்றி இதை 2 சைடும் புரட்டி போட்டுக்கணும். புரட்டி போட்டு இதே மாதிரியே 2 சைடும் நல்லா புரட்டி போட்டு நல்லா பொரியல் பண்ணி நல்லா பொரித்து எடுக்க வேண்டியதுதான். இப்போது காய்கறி சாம்பாருக்கு முள்ளங்கி, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதோட சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றியிருக்கேன். நான் ஏன் குழம்பு மல்லித்தூள் போடலைன்னா பருப்பு அதிகமாக போட்டு அதில் சேர்க்க போகிறேன். நான் இந்த முறையில் தான் சாம்பார் வைப்பேன். என்னோடய ஸ்டைலில் சாம்பார் வச்சு என்னோடய ஸ்டைலில் பாகற்காய் பொரியல் பண்ணுறேன். பாகற்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம் சாம்பார். இந்த சாம்பாரோட இப்போது புளி ஆட் பண்ண போகிறேன். இது புளி அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு புளி சேர்த்தா போதும். இந்த புளி அந்த சாம்பாரோடு சேர்த்து அந்த புளி பச்சை வாடை போகிற வரையிலும் நல்லா கொதிக்க விடணும். சாம்பாரை நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சாம்பாருக்கு. இதில் எண்ணெயிட்டு கடுகு, பட்டை மிளகா 2 போட்டுக்க போகிறேன். இதோட பூண்டு ஒரு 10-15 போட்டு சேர்க்க போகிறேன். கருவேப்பிலையும் பூண்டுமாக சேர்க்க போகிறேன். இப்போது சேர்த்து தாளித்து இதோட தேவைப்பட்டால் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். நான் கடைசியாக தான் சேர்ப்பேன். இதை சாம்பாரோட ஆட் பண்ண போகிறேன். புளி கொதி நல்லா கொதித்து பச்சை வாடை போய் தாளித்து ஊற்றியாச்சு. இப்போது நல்லா கிளறி விட்டு இதோட பருப்பு வேக வச்சுருக்கேன். இதை நல்லா கிண்டி அந்த வெங்காயமும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி நேவ இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட வெங்காயம் தெரியக்கூடாது. இதோட ஆட் பண்ணணும். இப்போது இதை நல்லா கிண்டி விட போகிறேன்.
இப்போ இதோட ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். நல்லா கிண்டி விட்டு இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து அதை கொதிக்க விட்டு இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதோட இப்போ மல்லி இலை தூவி இறக்க போகிறேன். பாகற்காய் இந்த மெத்தடில் சமைச்சு பாருங்கள். என்னோடய ஸ்டைல் சாம்பார் ரெடி. பாகற்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ரெசிப்பியில் நான் டிப்ஸ் போட்டிருக்கேன். லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ டிப்ஸ் போட்டிருக்கேன், குக்கிங் டிப்ஸு. உங்களுக்கு அதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சாமான்கள் நிறையா இருந்தாலும் சீக்கிரமாக எவ்வளோ ஈஸியாக ட்ரிக்காக வேலையை முடிக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த விம் டிஷ்வாஷ் பார் எடுத்திருக்கேன். அதை இதை மாதிரி அகலமான சட்டியில் அகலமான பாத்திரம் இருந்தால் அதில் பாத்திரம் விளக்குற எல்லா ஜாமானையும் போட்டு 2 சொட்டு விம்மை சேர்த்துருக்கேன். அது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சு அதை ஒரு அரை மணி நேரம் அதோட ஊற வச்சிட்டேன். இது சும்மா அதை தண்ணியில் அமுக்கி இன்னொரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கலாம். நான் சும்மா ஒரு அதிலே போட்டு ஒரு தேய்ப்பு கொடுத்து இதை மாதிரி வெளியில் எடுத்து இன்னும் ஒரு நடை கழுவி வெளியில் எடுக்க வேண்டியதான். இதே மெத்தடு தான். எவ்வளோ ஜாமான் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அதை ஈஸியாக கழுவி ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிக்கலாம். நான் கொஞ்சம் பாத்திரத்தில் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பாத்திரம் கழுவலாம். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ரெசிப்பியில் என் டிப்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன் கண்டிப்பாக.